ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான் கலர் ட்ராமாவோட 12வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்த்த குட்டி பையனுக்காக தான் ஷூ வாங்கியிருப்பாரு. அவனோட வீட்டுக்கு வெளில வச்சுட்டு போகலான்னு பார்ப்பாரு. ஆனாலும் மனசு கேட்காது, கதவு தட்டுவாரு. அந்த பையனோட அம்மா இவரை பார்த்ததுமே, அன்னைக்கு நீங்க தானே வச்சுட்டு போனீங்கன்னு கேட்பாங்க. இவங்க பேசுறத இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இது உன்னோட பையனுக்காகன்னு சொல்லி கீழே வைப்பாரு. ஷூவை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றிங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அல்லாஹ் தான் உங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமென்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து போகலான்னு பார்ப்பாரு. நீங்க கொடுத்த போரக் என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டான், அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்க செஞ்சதுக்கு ஈடா என்னால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க போரக்க சாப்பிட்டுட்டு போகலாம்லன்னு கேட்பாங்க. இவரு திரும்பி பார்த்துட்டு சரி வரன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு. இவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். உள்ள போயிடுவாங்க. இவருக்கு தயக்கமா இருக்கும். தூரத்துல உள்ள மசூதியை பார்ப்பாரு. கொஞ்ச நேரத்திலே உள்ள போயிடுவாரு. இவங்களோட பையன் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. குட்டி பையன் இவரை பார்ப்பான். ஆனா பெருசா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஈஃப் இந்த ஷூவை பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்ப மட்டும் நான் அவன்கிட்ட கொடுத்தேன்னா நைட்டு முழுக்க ஷூவை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குவான். அதனால நாளைக்கு அவன்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. போறக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்னால டீ கொடுக்க முடியல. வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான நிறைய பொருள் இல்ல, அதனால தானே சொல்லுவாங்க. நேர்மையா இருக்கிறது தான் முக்கியம், மத்த எதுவுமே முக்கியம் கிடையாது. உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்களோட சிச்சுவேஷனையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் இதே மாதிரி ஒரு வீட்டுல தான் வளர்ந்தேன். உங்களோட பையன் எப்படி இருக்கான்னு கேட்பாரு. அவனோட பேரு ஈஃப்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லா, அந்த பேருக்கு ஏத்தவன் தான். அவன் அவனோட அம்மாவை பாதுகாத்ததுலேருந்தே தெரியுது. என்னோட பேரு நைம்னு சொல்லுவாரு. என்னோட பேரு நதீர்னு சொல்லுவாங்க. இந்த பையனோட அப்பா இங்கன்னு கேட்பாரு. இல்லைன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் இறந்துருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. இவர் புரிஞ்சுக்காரு, அல்லாஹ் தான் பிளஸ் பண்ணணும். நாம டிஃப்ரெண்டான பொசிஷன்ல இருக்கோம். அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவரோட செர்வன்ட் எல்லாருமே சமந்தான். உஷிட்டோல உதவியால எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்க நிறைய பேருக்கு நாங்க உதவி பண்றோம். அல்லாஹ் தான் பிளஸ் பண்ணணும். அங்க போயிட்டு பேசணும், அவ்வளவுதானே சொல்லுவாரு. எனக்கு தெரியும், ஆனா அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவா. கண்டிப்பா நடக்கும். அல்லாஹ் மட்டும் விருப்பப்பட்டாருன்னா இது எல்லாமே நடக்கும். முதல்ல நீங்களும் உங்களோட பையனும் அங்க போகணும்னு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? ஏற்கனவே நான் ஒரு முறை அங்க போயிட்டு கேட்டேன். என்னோட பேரை எழுதி கொடுக்க சொன்னாங்க. உங்களால ஏதாவது பண்ண முடியுமான்னு கேப்பா. பக்கத்துல இருக்கிற போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பையனோட போட்டோவையும் பையன் கூட இவங்க சேர்ந்து எடுத்த போட்டோவையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவங்க டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்த உடனே இவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். அல்லாவோட இருப்பத்தோட நான் உங்களுக்கு உதவி பண்றேன், இப்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. அதற்கு இவரை பிடிச்ச மாதிரி தான் தெரியும். சிரிச்சிட்டு இருப்பாங்க. சாடி புக் படிச்சிட்டு இருப்பாரு. ஹாஸ்னாவும் ஃபைஸாவும் வருவாங்க. சாடி ஹுடாயி எஃப்என்டின்னு கூப்பிடுவாங்க. மிஸ்ஸஸ் ஹாஸ்னா, உன்னோட விருப்பப்படி என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என்னை கோவப்படுத்துற மாதிரி இருந்தா அதை நீ என்கிட்ட சொல்லாத. ஏன்னா நாளைக்கு நான் ஜுனைட பார்க்கறதுக்காக போக வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. நானும் ஃபைஸாவும் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கிறதுக்காக தான் வந்தோம். நாங்க ரொம்ப ஓவரா பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. சாடி கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாரு. 2 பேரும் வந்து உட்காருங்கன்னு ரியாக்ஷன் கொடுப்பாரு. 2 பேரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபைஸாவையே பார்த்துட்டு இருப்பாரு. ஹாஸ்னா பேசுன்னு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. ஃபைஸாவோட கையை பிடிச்சிக்குவாரு. ஃபைஸாவா மன்னிச்சுட்டாருன்னு தான் அர்த்தம். நீங்க எங்க 2 பேரையும் மன்னிச்சதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எதை பண்ணா சரியா இருக்குன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமில்லன்னு ஹாஸ்னா இவரை பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒய்ஃபோட கையை பிடிச்சிக்குவாரு. 2 பேரையுமே மன்னிச்சிட்டாரு. செல்லம், என்னோட கண்ணுக்கு நீ தான் ஆப்பிள்னு ஃபைஸா கிட்ட சொல்லிட்டு அடுத்து ஹாஸ்னா கிட்ட பேசுவாரு. நான் உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு நினைப்பேன்னா, ஆனா இப்படிலாம் நடந்துடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுலலாம் எனக்குமே விருப்பம் இல்லை. அல்லாஹ் உங்க மேல கருணை கட்டல, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லுவாரு. அம்மா எல்லாமே நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபைஸா, நீ போயிட்டு வெளில வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரியாக்ஷன்லேருந்தே தெரியும், ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு தான் இவர்கிட்ட பேசலான்ட்டு வந்திருக்காங்க. ஃபைஸா வெளில போயிடுவா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஜுனைட் அப்ளூஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு சரியா நடந்துக்கல, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இன்னைக்கு நான் அவளை கடையில பார்த்தேன். அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவளுக்கு ஷூ போட்டு விட்டு ட்ரெஸ் போட்டு விட்டு எப்படி நடந்துக்கணும்னு நாம தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான், ஆனா இது எல்லாத்தையும் எப்படி பண்றதுன்னு கேட்பாரு. ஃபைஸா, இப்பதானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா, செனிப்க்கு ஃபைஸாவையே சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு நம்மளோட ட்ரெடிஷனை பத்தி தெரியும், நம்மளால ஜுனைடுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம இதே மாதிரி பண்ண போய் ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது? ஃபேஸா ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்பாரு.
நம்ம பொண்ணு ஹம்புலா நடந்துக்கிறது அவளுக்கு தானே நல்லது, நீங்க இதே மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, இது பண்றது சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாடி யோசிக்க ஆரம்பிப்பாரு. செனிப்பு அவங்க கிட்ட கேள்விக்கான பதில யோசிச்சுட்டு இருப்பா. என்ன ஆச்சுன்னு அம்மா கேட்பாங்க. பூமி ரவுண்டா இருக்குன்னு எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்பா. பல வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு அவங்க சொன்னாங்க. முதல் முறை கேட்கும்போது எனக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதை நிரூபிச்சிட்டாங்களான்னு கேட்பா. ஒருவேளை அவரோட ஆத்மாவோட கண்ணால பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நெசமி எழுதிருப்பாருல, நான் சொர்க்கத்துல இருந்து பூமியை பார்ப்பேன், அப்புறம் நான் பூமியில விழுவேன், உலகத்துல உள்ள எல்லாருமே என்னையே பார்ப்பாங்கன்னு சொல்லி முடிப்பாங்க. எல்லாம் இந்த ஆப்பிள பாருங்க, இது ரவுண்டா இருக்கு, ஆனா முழுசா ரவுண்டா இல்ல, இருந்தாலும் இது ரவுண்டு தான். அடுத்து இந்த ஆரஞ்ச பாருங்க, இது ரவுண்டா இருக்கு, முழுசா ரவுண்டா தான் இருக்குன்னு சொல்லுவா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நிறைய பழங்கள் ரவுண்டா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. கிளாஸை எடுத்துட்டு வந்து துளி துளியா தண்ணியை விட்டுட்டு பாருங்க, இந்த துளி கூட ரவுண்டா தான் இருக்குன்னு சொல்லுவா. அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ நீ என்ன சொல்றன்னு கேட்பாங்க. வட்டம் இயற்கையாகவே வந்தது, ஆப்பிளோட விதை ரவுண்டா இல்லை, ஆனால் ஆப்பிள் ரவுண்டா இருக்குன்னு சொல்லுவா. ஆறு ரவுண்டா இல்லையன்னு கேட்பாங்க. ஆனால் ஆற்றுல உள்ள தண்ணியோட துளி ரவுண்டா தானே இருக்கு. அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு நான் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுவா. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா உன்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையில வச்சிருந்த மாதிரியே டாப்ஸ் இப்ப இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவா. ஜன்னல் வழியா நைமரத்தை பார்த்துருவாங்க. உன்னோட அப்பா வந்துட்டாரு, அவர்கிட்ட நீ எதையும் காட்டிக்காத, நீ எதையாவது யோசிக்கணும்னு சொல்லி செனிப்பை அனுப்பி விட்டுருவாங்க. செனிப்போட புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் போர்வை உள்ள இருக்கிறத பார்ப்பாங்க. இது எப்படி இங்க இருக்கு? இது டாக்டரோட வீட்டுல தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நைமர சவுண்டு கேட்கவுமே நார்மலா நின்றுட்டு இருப்பாங்க. அவர் உள்ள வரவுமே தலைய குனிஞ்சுக்குவாங்க. நான் வந்தது எனக்கு பிடிக்கலையான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பாரு. செனிப்புள்ள வரவும் ஹாப்பியா அவகிட்ட பேசுவாரு. இப்ப நீ நார்மலாகிட்ட மாதிரி தெரியுது, நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. அவன்ப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. இவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மரியம் எனக்கு சாப்பிட்றதுக்கு எதையாவது எடுத்துருவான்னு ஒய்ஃபை அனுப்பி விட்டுருவாரு. செனிப் வந்து உட்காருமா, இன்னைக்கு கார்ல நீ ஒரு ஷூ பாத்தியில, எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்பேன்ல, அதுல குழந்தைங்களுக்கு போதுமான அளவுக்கு ஷூ இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போதுமான அளவுக்கு ஏதாவது இல்லைன்னா அவங்கள சொல்லுன்னு சொல்லுவாரு. சரிப்பான்னு சொல்லுவா. நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. அப்ப நீ சிரிச்ச முகத்தோட இரு, அப்பதான் வீடே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. செனிப் நைட் முழுக்க அவங்க கிட்ட கேள்விக்கான பதில யோசிச்சுட்டு இருப்பா. நைட் முழுக்க தூங்காம எதையோ யோசிச்சுட்டே இருப்பான். ஆப்சன்ட் மைண்டோட இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்ப செனிப் தூங்கிடுவா. நைம் எப்போதும் போல அவரோட ஷர்ட்டை கட்டிட்டு பக்கத்துல குச்சியை வச்சுட்டு உட்காந்துருவாரு. மெரியமுக்கு இவர் பண்ற முட்டாள்தனத்துல சுத்தமாவே விருப்பம் இல்லை, இருந்தாலும் வேற சாய்ஸ் இல்லாம நின்றுட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில செனிப் நல்லா தூங்கிட்டு இருப்பா. யாரோ ஒரு சவுண்டு கேட்கவும் நைட் முழுக்க ஆன்சரை ஒரு பேப்பர்ல தான் எழுதி வச்சிருப்பா. அதை ஒளிச்சு வச்சிருவா. அம்மா தான் வந்திருப்பாங்க. செனிப் எழுந்துரு, ஒரு லேடி வந்து உன்னை கூப்பிடுறாங்க, இப்ப நீ ஃபேஸாவை பார்க்கறதாக போகணும்னு சொல்லுவாங்க. அம்மா அவங்க என்ன கண்டிப்பா விட மாட்டாங்க. அப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால சரியான நேரத்துக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. நீ சரியான நேரத்துக்கு அங்க போறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், நம்ம ஏற்கனவே பேசினதை பத்தி நீ மறந்துடாத, அவங்க கிட்ட எதையும் கட்டிக்காத, சரியான நேரத்துக்கு அங்க இருந்து வந்துடுன்னு சொல்லுவாங்க. சாடி சுனைட் கூட இருந்தவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி, எதையும் மறைக்காம எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் அந்த நேரத்துல நான் சுனைட் கூட இல்ல, சுனைட் என்ன வெளில போக சொல்லிட்டாரு, சுனைடோட ஃபியான்சே தான் அவர் கூட இருந்தா அப்ளூஷன் பண்றதாக தண்ணி ஊத்த சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரு ஓட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவான். இப்ப என்னதான் பண்ண சொல்ற? உன்னையும் மத்தவங்களையும் சுனைட பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்பாரு. வேணா அப்படிலாம் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக எங்க எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு சொல்லுவான். இப்ப கூட சுனைட் தான் உன்னை பாதுகாக்கிற இடத்துல இருக்கான், ஆனா அவனை உன்னால பாதுகாக்க முடியலையான்னு கேட்பாரு. ஒருவேளை அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். உடனே இங்கிருந்து போயிடுன்னு சொல்லுவாரு. செனி ஃபேஸா பக்கத்தாக வந்திருப்பா. உள்ளவா, இன்னைக்கு ஸ்பெஷலான லெசன் தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த ஜக்கில் தண்ணியை ஊத்துன்னு சொல்லுவா. பச்சை தண்ணியை ஊத்துறான்னு பார்த்தா சுடு தண்ணியை ஊத்துன்னு சொல்லுவா. அக்கா நேற்று நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவா. செனிப் அந்த டாபிக் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நான் உன்னை நம்புறேன், எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், ஆனா நீ சுனைடுக்கு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கணும், அதுக்காக தான் நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். சம்மர் டைம்ல அப்ளூஷன் பண்றதுக்கான தண்ணி சில்லுன்னு இருக்கணும், வின்டர் டைம்ல அப்ளூஷன் பண்றதுக்கான தண்ணி சூடா இருக்கணும், கையை நீட்டுன்னு சொல்லுவா. இப்பதான் கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊத்திருப்பா. அதுக்குள்ள கையில தண்ணி ஊத்துறேன்னு சொல்லவும் சூடா இருக்கும், ஆறட்டும்னு சொல்லுவா.
தண்ணி ஆறிடுச்சுன்னா உன்னால எதையும் புரிஞ்சுக்க முடியாது, கையை நீட்டுன்னு சொல்லுவா. செனிப்க்கு வேற சாய்ஸே இல்லை, விருப்பமே இல்லாம கையை நீட்டுவா. வைசா இவளோட கையில தண்ணியை ஊத்துவா. உடனே செனிப் கையை எடுத்துருவா. இவளால வலியை தாங்கிக்கவே முடியாது. என்ன சூடா இருக்கா, சரி விடு, இப்ப நீ பச்சை தண்ணியை ஊத்து. என்ன என் மேல கோவப்படுறியான்னு கேப்பா. இல்ல நான் கோவப்படலன்னு சொல்லிட்டு செனிப்பாட்டுக்கு தண்ணியை ஊத்திட்டு இருப்பா. வெல்டன், ஃபியூச்சர்ல நீ ஒரு குடும்பத்தோட தலைவியாக போற, மத்தவங்களோட வலி என்னன்றது உனக்கு நல்லாவே புரியணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நேத்து நீ சுனைட காயப்படுத்திருக்க, அதுக்கான வலிய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்காக உன்னோட கைய நெருப்புல விட்டு வலிய அனுபவிக்கணும்னா கூட அதையும் நீ பண்ணிதான் ஆகணும். டோருக்கு வெளில இருந்து ஒருத்தவங்க அனுபவிக்கிற வலிய நீ புரிச்சுக்கணும். இது எனக்கு சொந்தம், ஆனா இது எனக்கு கிடைக்கலன்ற வலியோட ஒரு பொண்ணு ப்ரே பண்றத மறந்து இருப்பா. அவளோட வலிய நீ புரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டாதான் உன்னால சமமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கையில தண்ணியை ஊத்துன்னு சொல்லுவா. செனிப் தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் சரியா இருக்கு, வேல்டன்னு பாராட்டுவா. ஒரு பொண்ணு வந்து சாடிகடாயி செனிப்பா வர சொன்னாங்கன்னு சொல்லுவா. பைசா போன்னு சொல்லுவா. செனிப் போகலான்னு பாப்பா. திரும்ப வந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேப்பா. என்னாச்சு, உனக்கு லேட் ஆகிடுச்சா, போயிட்டு சீக்கிரமா வான்னு சொல்லி அனுப்பிடுவா. செனிப் சாடியை பக்கத்தாக வருவா. முன்னாடி வராம தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருப்பா. முன்னாடி வாமான்னு சொல்லி ஆரிஃப் ரியாக்ஷன் கொடுப்பாரு. இங்க பாருமா, இப்ப நீ எங்க குடும்பத்தோட ஒரு பார்ட் ஆகிட்ட, அது உனக்கு புரியுதா? நீ எங்களோட ரகசியத்தை பாதுகாப்ப, உன்னை நாங்க எல்லாருமே பாதுகாப்பா பாத்துக்குவோம். இங்க பாருமா, சுனைடுக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேப்பாரு. எதுவும் ஆகல, கைய வாஷ் பண்றதுக்காக என்ன தண்ணி ஊத்த சொன்னாரு, கொஞ்ச நேரத்திலே கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவா. என்ன சொல்லி கத்துனான்னு கேப்பாரு. சுனைட் எங்கன்னு கேட்டுதான் கத்துனாருன்னு சொல்லுவா. சரிம்மா, இப்ப நீயும் நானும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம். நீ சுனைட அமைதியாக்கு, அவன்கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் நீங்க படுத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லு. நீ கண்டிப்பா அவனை அமைதியாக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேப்பாரு. எப்ப போகணும்னு கேப்பா. இப்பதான் போகணும், ஆரிஃப் காரை எடுன்னு சொல்லுவாரு. அம்மாவும் என் கூட வரலாமான்னு கேப்பா. கண்டிப்பா நீ உன்னோட அம்மாவையும் உன் கூட கூட்டிட்டு வரலாம், நான் ஹுரசர் கிட்ட பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அம்மா நமக்கு லேட் ஆக போகுதுன்னு சொல்லுவா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு அம்மா சொல்லுவாங்க. சாடி எஸ்ரா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. நாங்க ஜுனைட பார்க்கணும்னு சொல்லுவாரு. எங்களை தெரிஞ்ச மாதிரி கட்டிக்காதன்னு மெரியம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. எஸ்ராவும் புரிஞ்சுக்குவா. டாக்டர் லெவன்த் கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும், ரிலேட்டிவ் மட்டும்தான் மீட் பண்ணலாம். நீங்க அவனோட சித்தப்பா தானே, அவங்க 2 பேரும் யாருன்னு கேப்பா. அவனோட அத்தையும் அத்தை பொண்ணும் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரு. டாக்டர் லெவன்த் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஆனா அவரு இப்ப இங்க இல்ல. சுனைட் அவனோட சொந்த விருப்பத்தோட தான் இங்க இருக்கான்னு ஹெட் டாக்டர் சொன்னாருன்னு சொல்லுவா. ஆமா, ஆனா நீ அவன்கிட்ட சொல்லு, ஒருவேளை அவன் எங்களை பாக்குறதுக்கு ஒத்துக்கிறதான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை ஹெட் டாக்டரோட ஆபீஸ்ல என்ன பார்த்தான்லன்னு சொல்லுவாரு. இப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேப்பா. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதம்மா, போயிட்டு சொல்லுன்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல சுனைட பக்கத்தாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சுனைட் வருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவான். வா அலைக்கும் சலாம். மாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதையாவது பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தா எனக்கு கில்ட்டியா இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நினைச்சு மாஸ்டர் வருத்தப்படுறாரு. உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கார்டனும் தனியா இருக்கு, அதை சரியா பராமரிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பா. இவ எதுக்காக எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போட்டு பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அம்மா பார்ப்பாங்க. சுனைட் என்ன நினைச்சான்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலே உட்காந்து இவன் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவான். செனிப்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. சுனைட் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பான். அம்மாவுக்கும் கஷ்டமா இருக்கும், செனிப்க்கும் கஷ்டமா இருக்கும். எல்லாம் வந்ததும் சாடி பேசுவாரு. உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் இதை பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மெரியம், இப்ப நீங்க எங்க போக போறீங்க? பேக்கரிக்கு போக போறீங்களா இல்ல வீட்டுக்கு போக போறீங்களா? ஆரிஃப் உங்களை கூட்டிட்டு போய் விடுவாருன்னு சொல்லுவாரு. வேணா நாங்களே போய்க்கிறோன்னு சொல்லுவாங்க. ஏங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆரிஃப் உங்களை கொண்டு போய் விடுவாரு. தேவைப்பட்டா டாக்டர் லெவன்த் கிட்ட நான் திரும்பவும் பேசுறேன்னு சொல்லிட்டு போவாரு. ஆரிஃப் இவங்க 2 பேரையும் பேக்கரியில இறக்கி விட்டுட்டு அல்லாஹ் அவங்கள பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவாரு. அம்மா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவா. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம நல்லபடியா இங்க வந்துட்டோம்ல, அதுவே போதும்னு சொல்லுவாங்க. அம்மா, இங்கிருந்து நம்ம அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எனக்கு தெரியும்னு சொல்லுவா. நீ எதுவும் கவலைப்படாத, அந்த லேடி கிட்ட திரும்பவும் பேசுறதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சுனைடுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவா.
அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ கவலைப்படாத, அங்கே பாரு டாக்டர் லெவன்ட் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. வாங்கன்னு கூப்பிட்டுவாரு. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்பாங்க. போகிற வழியில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டுவாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து காரில் போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அப்பா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்லுவார். நீங்கள் எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு எஸ்ரா என்கிட்ட சொன்னால் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ தான் வந்தேன். நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். ஸோ லேடிஸ் டைட்டாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வந்ததுமே உள்ளவான்னு கூப்பிட்டுவாரு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லுவா. நீங்கள் பாருமா அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போவே பேசணும்னு சொல்லுவா. என்னாச்சுமா சொல்லுன்னு கேட்பாரு. நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னா ஜுனைடா அங்கேருந்து அனுப்பிடுவீங்களான்னு கேட்பா. இது டாக்டர் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் நீ கேட்காதன்னு சொல்லுவாங்க. செனிப் இங்கே பாருமா, இப்போ நீ கண்டிஷன் போடுற இடத்துல இல்லைன்னு சொல்லுவார். அவன் பாவம் அங்கே தனியாக இருக்கான்னு சொல்லி ஜுனைடா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நமக்கு லேட் ஆகிடுச்சுமா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாரு. ஒருவேளை நம்மளோட பொண்ணுக்கு ஜுனைடா பிடிச்சிட்டுனா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அம்மா யோசனையோடையே இருப்பாங்க. செனிப் வர வரைக்கும் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தாத்தா ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நியூக்ளியர் எனர்ஜியை விற்றீங்க, இப்போ சோலார் எனர்ஜி வந்துடுச்சு. இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம ரிக்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த எனர்ஜிலாம் இல்லைன்னா காரை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது, அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை, உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் வரல போலன்னு சிவஸ்கி சொல்லுவாங்க. செனிப் வந்ததுமே நம்மளோட ஆர்கியூமெண்ட்டை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை திருப்பி வைப்பாரு. ஸோ செனிப் உன்னோட அம்மா உங்ககிட்ட கேள்வியை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூமி ஏன் ரவுண்டாக இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு விதை இருக்குது. சாதாரணமாக விதையை சுற்றி ஒரு பழம் உருவாகிற மாதிரி தான் எல்லா செடிகளும் வளர்கிறதுக்கு விதை தான் முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம விதைய போட்டோன்னா அது வளர்ந்து அதில் இருந்து பழம் காய்க்கும். விதைய போடுறதுக்கு பதிலாக ஒரு மரத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவா. உன்னோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பூமி ஏன் ரவுண்டாக இருக்குன்னு நீ சொல்லிட்ட, பூமி ஏன் சுற்றுது அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு கேட்பாங்க. ஏன்னா சுற்றுறதை நிறுத்திட்டுனா அது விழுந்துரும். மிஸ்டர் ஜுனைட் மாதிரி தான் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு, சுற்றி இருக்கிற எல்லாமே சுற்றிட்டு இருக்கு, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அல்லாஹ் இந்த உலகத்தை அன்போட உருவாக்கியிருக்காரு, அதனால தான் சுற்றிட்டு இருக்கு. அன்பு தான் முதல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவா. சுஃபிசம்லேருந்து சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்பாங்க. ப்ராப்பர்ட் அலின்னு சொல்லுவா. ஓகே செனிப், தேங்க்யூ. ஓகே மிஸ்டர் சுயவி, செனிப்பை எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஒப்பீனியனை அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு வெல்டன்னு செனிப்பை பாராட்டுவார். லெவன்ட்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும், மெரியமுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே இப்போ நீங்கள்லாம் கிளம்புங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லுவார். எப்போதும் போல் இவளுக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு 11 போயிடுவார். செனிப்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெல்டன்னு சொல்லி தாத்தா திரும்பவும் பாராட்டுவாங்க. எதுக்காக செனிப் திடீர்னு ஜுனைடை பற்றி கேட்குறான்னு கேட்பாரு. என்னோட பொண்ணு ரொம்ப நல்லவ, ஜுனைட் அந்த நிலைமையில பார்த்ததால அவளால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசு பொண்ணு, லவ் அது மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்பாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னோட பொண்ணு படிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவார். கண்டிப்பாக, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே, ஒருவேளை இப்படி பண்ணனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாரு. ஜுனைட் கிட்ட ஒருவேளை நான் பேசினேன்னா நல்லாயிருக்கும். என்னோட பொண்ணு ப்ராப்பர்ட் அலியை பற்றி சொன்னதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவீங்களான்னு கேட்பாங்க. ஜுனைடை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்களா, அவன் மட்டும் விடலைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவார். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மரியம் உங்களோட ஃபோட்டோ இல்லைனா பயோமெட்ரிக் பாஸ்போர்ட்டுக்காக தேவைப்படுதுன்னு சொல்லுவார். எங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நாளைக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகலாம், எப்போ வேணாலும் உங்களோட ஃபோட்டோஸ் தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவார். நீங்கள் சொல்கிறது சரிதான், இதுக்கப்புறம் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பேசுவாங்க. அல்லாஹ் தான் உங்களையும் அங்கிளையும் ப்ளஸ் பண்ணணும், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மரியம் சொன்னதை கேட்டு 11க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் சாடி ஜுனைடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. யாருக்கிட்டையும் பேசாமல் இவன் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருப்பான். ஆனால் டாக்டர் லெவன்ட் பர்மிஷன் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியலை. ஒருவேளை மெரியம் சொன்னதால் ஜுனைடை டாக்டர் விட்டுருக்கத்தான வாய்ப்பு இருக்குது. ஜுனைட் உள்ளே வந்து உட்காருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு சாடி பேசுவார்.
சுனைட், நீ எனக்கு சொந்தம். நீ ரொம்ப தைரியமானவன். நீ தான் ஹீரோ. எல்லாரையும் தோக்கடிக்கிறவன் கிடையாது. தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பலசாலி நீ. உன்னால உன்னோட கோவத்தை கடந்து வர முடியும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அப்புறானி பொண்ணு. நீ எந்த அளவுக்கு சென்சிட்டிவானவன்னு அந்த பொண்ணு புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். நீ விருப்பப்பட்டினா சொல்லு, ஃபேஸா அவளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பா. நீ இதை மட்டும் மறந்துடாத. ஏதாவது மிஸ்டேக் உன்கிட்ட இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ கிடையாது, அவ தான் எல்லாத்துக்குமே காரணம். யாருக்காவது ஏதாவது பழகணும்னா அவ தான் புரிஞ்சுக்கணும், அவ தான் பழகிக்கணும். அந்த டாக்டர் கேட்குற கேள்வி உனக்கு போர் அடிச்சிட்டுனா நீ போயிட்டு என்னோட அப்பா முர்ஷித் கிட்ட பேசு. நாம ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். நீ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. நான் உன்னை பற்றியும் நம்மளை பற்றியும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். எதையும் சொதப்பாத. அந்த டாக்டரை நீ கண்டுக்காத. உன்னோட இதயம் கனமாக இருக்கிற மாதிரி தோணுதா, அல்லாஹ் மட்டும் நீ நம்பு. ப்ரே பண்ணு, ப்ரே பண்ணு, ப்ரே பண்ணு. ப்ரேயர் பண்ணுறத விடாதன்னு சொல்லுவார். அம்மா எப்படி அப்படி பண்ணாங்கன்னு கேட்பான். சாடி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இவனையே பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல வெளில வருவார். மெரியம் வெளில நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் மரியம் என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. நான் மிஸ்டர் சுனைட் கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுநாள் காலையில் அம்மாவும் பொண்ணும் கடகடன்னு கிளம்பிட்டு இருப்பாங்க. வாங்க, நான் அவங்கள பேக்கரியில் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லுவாரு. வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு கேட்டாலும் கண்டுக்கவே மாட்டாரு. நீ என்ன சொல்ற, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட பொண்ணு டயர்டாக கூடாது. சுனைட் திரும்ப வந்துட்டான். அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் சொல்றத கவனமா கேளுமா. இந்த முறை சுனைட் உன்கிட்ட ஏதாவது சொன்னான்னா கேர்ஃபுல்லாக நீ நடந்துக்கோ. நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பாரு. இவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ செனிப்புக்கும் கஷ்டமா இருக்கும், அம்மாவுக்கும் கஷ்டமா இருக்கும். அடுத்து 11ஓட வீட்டில் தான் கட்டுவாங்க. மிராவை கூப்பிட்டு பேசுவார். இங்கே பாருமா, இப்போ நான் வெளில போகிறேன். 1 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு திரும்ப வருவேன். மிஸ்ஸஸ் மரியம் அப்புறமா வருவாங்க. தாத்தா தூங்கிட்டு இருக்காங்க. நீ தாத்தாவை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவார். நயம் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. முன்னாடி நதீர் நிற்கிறத பார்ப்பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் மறந்துட்டேன். நீங்கள் 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. விட்டா போதுன்னு 2 பேரும் கடகடன்னு இங்கிருந்து கிளம்பிடுவாங்க. காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு ஓரமா போயிட்டு நிற்பாரு. நதீர் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. நான் தான் உன்னோட முகத்தை இங்கே காட்டக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நான் என்னோட குழந்தைய விட்டு வந்திருக்கேன், இங்கே வந்து கேட்கலான்னு பார்த்தேன். யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லலான்னு நினச்சேன். அதோட நான் விதவன்றதுக்கான சர்டிஃபிகேட்டையும் என்னோட குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி சரி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குவார். தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. இவர் பாட்டுக்கு கண்டுக்காம கெத்தா ஆரிஃபை பார்க்கறதுக்காக வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரிஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு. வலைக்கும் சலாம். தேங்க்யூ. இந்நேரம் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு போயிருக்கணுமே, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். இல்லைப்பா, ஒருத்தங்களுக்கு உதவி தேவைப்படுது, நீ சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவார். இல்லை, இப்படிலாம் பண்ண முடியாது. ஒருவேளை இப்படி பண்ணனா எல்லாருமே கையில் ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இதே மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பான். எனக்கு புரியுது, யாருக்கு உதவி தேவைப்படும் யாருக்கு உதவி தேவைப்படாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவார். இதெல்லாம் தப்பு, நான் பண்ணலான்னு நினச்சா கூட அவங்க என்ன பண்ண விட மாட்டாங்க. ரொம்ப பெரிய வரிசை இருக்குது, அதோட பட்ஜெட் வேறு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்குவீங்கன்னு சொல்லுவான். நான் போயிட்டு என்னோட மருமகன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லுவார். சரி, பேசிக்கோங்கன்னு சொல்லுவான். சுனைட் கை நிறைய மாத்திரையை வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருப்பான். பகதீர் வந்து நயம் வந்திருக்காருன்னு சொல்லுவான். உடனே கையில் உள்ள மாத்திரை எல்லாத்தையுமே பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு நின்றுட்டுருப்பான். நயம் உள்ள வந்ததுமே மிஸ்டர் நயம் சொல்லுங்கன்னு கேட்பான். கை கொடுக்கலான்னு பார்ப்பாரு. வேணான்னு ரியாக்ஷன் கொடுப்பான். ஒருவேளை மற்றவங்க இவனுக்கு கை கொடுக்கறது இவனுக்கு பிடிக்காதா என்னன்னு தெரியல. மாஷா அல்லா, இப்போதான் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க. மாஷா அல்லா, இப்போ நீ எப்படி இருக்கப்பான்னு கேட்பாரு. தேங்க்யூ மிஸ்டர் நயம், நான் நல்லா இருக்கேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களோட பொண்ணுன்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவான். என்னோட பொண்ணு இதுக்கப்புறம் உனக்கு மட்டும்தான் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் கிடையாது. என்னோட பொண்ணுக்கிட்டேயும் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுனைட் கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்கையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ எப்போவுமே மன அமைதியோடு இருக்கணும்னு தான் நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இவர் பேசுறதெல்லாம் சுனைடுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இருந்தாலும் தேங்க்யூன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட ஒன்று கேட்கணுப்பா, ஒரு குடும்பத்துக்கு உதவி தேவைப்படுது, நாம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே என்னோட சித்தப்பா தான் பார்த்துக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்கன்னு கேட்பான். நானே நேரில் பார்த்தா அவங்களோட கண்டிஷனை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது, அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொல்லுவார்.
மிஸ்டர் நயம் இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, அவங்க தான் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லுவான். உன்னோட மாமனாரா இதை சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லுவான். மிஸ்டர் நயம் இதே காரணத்தால தான் மெரியம் என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். நயம் ஷாக் ஆயிடுவாரு. என்ன ரிக்வெஸ்ட்னு கேட்பாரு. மிஸ்ஸஸ் மரியம் என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களோட பொண்ணும் நானும் என்கேஜ்மெண்ட் பண்ணதோடையே இருக்கலாமான்னு கேட்டாங்க. அப்போ தானே உங்கள் பொண்ணும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. எனக்கும் இதுதான் சரின்னு தோணுச்சு. என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எதுக்காக, ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒருத்தர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. முதல்ல இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இதை தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ இப்போதைக்கு செனிப்க்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் ஆகியிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இஸ்தான்புல்ல வேலை பார்த்து பழகிக்கோங்கன்னு சொல்லுவான். எனக்கு புரியுது, எனக்கு நல்லா புரியுது. உன்னோட பர்மிஷனோட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உள்ளுக்குள்ள ஒய்ஃப் மேலே பயங்கர கோவத்தோட இருப்பார். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு ஒரு பேசுவாங்க. மாஷா அல்லா, மெரியம் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்பாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. செனிப் நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அல்லாவோட விருப்பத்தோட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. அல்லாவோட விருப்பத்தோட சுனடியும் இது மாதிரி ஹாப்பியாக பார்க்கணும். பொண்ணுங்களால் அவங்களோட ஹஸ்பண்டை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க. ஆனால் எதையுமே அதிகமாக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதாம்மான்னு கேட்பாங்க. சின்ன பொண்ணுக்கிட்ட போய் இப்பெல்லாம் பேசுகிறாங்களேன்னு அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அல்லாவோட விருப்பத்தோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மெரியம் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேக்கரிலேருந்து வெளில வரதை நைம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. நீ அமைதியாயிருமா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும்னு பொண்ணை சமாதானப்படுத்துவாங்க. நீ எங்கே போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நைம் கோவத்தோட இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாரு. மீரா நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கணக்கை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பா. தாத்தா பக்கத்தில் உள்ள டேபிளை தட்டி 11 மெரியம்னு திரும்ப கூப்பிட்டுட்டு இருப்பாரு. மீராவோட ரூம் பக்கத்தில் தான் இருக்கும். லைட்டாக ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக இவ கண்டுக்கவே மாட்டா. 11 ஃபோட்டோஷாப்க்கு முன்னாடி மெரியம்காகவும் அவங்களோட பொண்ணுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நயம் இன்னமும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலையா, எங்கே தான் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. தாத்தா அவரால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. மீரா எதை நினச்சும் கவலைப்படாமல் சின்சியராக கணக்கை சால்வ் பண்ணிகிட்ருப்பா. 11 பதட்டமாக இருப்பார். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்பாரு. குட் மார்னிங், பேக்கரியிலேருந்து எங்களை சீக்கிரமாக விடலை, அதனால தான் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரி சீக்கிரமாக வாங்க, உள்ளே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாரு. நயம் இப்போ தான் வருவார். இவங்க ரெண்டு பேரும் கடைக்குள்ள போனாங்கன்னு தெரியாமல் நேராக போய்கிட்டு இருப்பாரு. முதல்ல சினிப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து போக போகிறத நினச்சி 11 ஹாப்பியாக இருப்பார். அடுத்து மெரியம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. செனிப் அம்மாவை ஹாப்பியாக பார்த்துட்ருப்பா. தாத்தா அவராகவே எழுந்து வீல் சேரில் உட்காரலான்னு பார்ப்பாரு. கை ஸ்லிப் ஆகி தலையில் அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவார். இவர் விழுந்த சத்தம் மீராவுக்கு லைட்டாக கேட்கும். என்னாச்சுன்னு ஹெட்ஃபோன்ஸை கட்டிட்டு பார்ப்பா. கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் இந்த சத்தம் தான் நமக்கு கேட்டிருக்கோம் போலன்னு வெளில வந்து பாப்பா. சேந்தா வந்திருப்பான். உடனே என்னை வீட்டில் எங்கேயாவது ஒழிச்சு வை, இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும் ரெண்டு பேரும் போகலான்னு பார்ப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். உங்கள் அப்பா கிட்டேயும் ஒரு ஃபோட்டோ கொடுக்கலாம்லன்னு சொல்லுவார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது 11க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நயம் ஃபோட்டோஷாப்குள்ளே வந்து கேட்பாரு, அம்மாவும் பொண்ணும் வந்தாங்களா? ரெண்டு பேரும் பிளாக் கலரில் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவார். கடையில் உள்ளவர் பிஸியாக இருப்பார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நயமுக்கு பொறுமையாக இருக்காது. வந்தாங்களா இல்லையா சொல்லுன்னு கேட்பாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவார். நயமுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். இந்த கடையோட ஓனர் யார், அவங்க இங்கே வந்தாங்களா இல்லையான்னு கத்தி கேட்பாரு. குரலை கேட்டதுமே சினிப்பு பயந்துருவா. அம்மா அப்பா தான் வந்திருக்காருன்னு சொல்லுவா. இந்த கடையோட ஓனர் யாரு, அவங்க வந்தாங்களா இல்லையான்னு திரும்ப கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரோட முகத்துல உள்ள சந்தோஷம் சுத்தமா போயிடும். அம்மா இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பா. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 பேருமே முடிச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.